யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அப்பம்மா செய்தது போல் மீன் குழம்பு செய்வோம். வாங்கோ பார்ப்போம். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, கறிவேப்பிலை, வெந்தயம், மீன் நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்திருக்கிறோம். 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் இதுக்குள்ள புளிஞ்சு வச்சுருக்கோம். 1ஆம் பால், உப்பு, மிளகாய்த்தூள் இவ்வளோதான் தேவை. இப்போ நாங்கள் அப்பம்மாண்ட மீன் குழம்பு செய்ய போகிறோம். காலத்து பணத்தில் மிகவும் ருசியான மீன்களில் இதுவும் உண்டு. கயிறு மீன், அது அகலி, விளை மீன், இது 3 தான் யாழ்ப்பாணத்தில் கூட ருசியான மீன்கள். எங்களுக்கு பிடிச்ச மீன்கள், மற்றவர்களுக்கு அப்படியே தெரியல. இதற்கு வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிதளவு வெந்தயத்தை போடுவோம். கடைசியாக கொஞ்சம் போடுவோம் வெந்தயம், கருவேப்பிலை. இப்போ இந்த புளியை நாங்கள் தண்ணிக்குள்ளே ஊற போடுவோம். இப்போ இந்த புளி ஊறிட்டுது, இதை நாங்கள் கரைச்சி எடுப்போம். இப்போ இந்த புளியை கரைச்சி இந்த கரைச்ச புளியை விடுவோம். இதுக்குள்ள தூள் போடுவோம். உப்பு கையாலேயே போடணும். போட்டு இதை நல்லா கலப்போம். இப்போ இருக்கிற 2ஆம் பால் 3ஆம் பாலை விடுவோம். இது இருக்கிற அப்பம்மாண்ட மீன் குழம்பு இதை கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிக்க துவங்கிட்டுது. இந்த புளி உப்பு எல்லாம் அந்த மீனில் நல்லா சேர கொஞ்சம் நேரம் விடுவோம். இன்னொரு 2 நிமிஷத்தால் முதல் பாலை விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி வந்து நல்லா கொதித்து அதை தூள் வைக்கலாம் அடங்கிட்டுது. இது நாங்கள் இருக்குல்ல கரண்டியை பெருசாக போட்டு கிளறாதுங்கோ. இப்படி எங்கிட்ட அப்பமா கரண்டியே போட மாட்டா, சீலியால் அப்படியே ஒருக்கா கிளறுவோம். இப்போ நாங்கள் முதல் பால் விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து அரை பாதி புரிஞ்சு ஒன்று தான் முதல் கப்பி பாலில் அவிய விட்டுட்டு இப்போ முதல் பால் விடுறோம். இதை அப்படியே மூடி விடுவோம் கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷம் இந்த முதல் பால் கொதிக்க நல்லா விடணும். நல்லா கொதிக்க செஞ்சுட்டுது. நாங்கள் நெருப்பை நல்லா குறைக்க போகிறோம். வேறு நெருப்பை வெட்டியான குறைவாக ஒரு 15 நிமிஷம் விட போகிறோம். இப்படியே நல்லா விட போகிறோம். இப்போ நாங்கள் இந்த வெந்தயத்தையும் போட்டுட்டு இது நல்ல வாசம் வேணும். இந்த பச்சை மிளகாயும் குறைச்சி போடுவோம். இது மணத்துக்காகத்தான். இதை மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இனியும் இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்.
இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் சரியா. இப்போ பாருங்க எந்த மாதிரி இருக்குல்ல. அப்பமா கரண்டியே போட மாட்டா, துளாவி கொண்டே இருப்பாள். இப்போ யாழ்ப்பாணத்து கமகவக்கம் மீன் குழம்பு தயார். பாருங்க வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்குது. இதை நீங்கள் சமைச்சு பாருங்க. நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. வேறு என்ன வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் சமைச்சு காட்டுறோம். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம்.